சீவக்காய் அரைக்கிறதுக்கு நம்ம மூலிகையெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அது பறித்து காய போடும்போது வீடியோ எடுக்க டைம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒருத்தரே செய்கிறதுனால இதெல்லாம் பிடிக்க முடியல. போடுற பாருங்கள். இது வந்து சீவக்காய், பூலாங்கிழங்கு, கருஞ்சீரகம், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, மாசிக்காய், ஜாதிக்காய், கோரைக்கிழங்கு, இது வந்து பூந்திக்கொட்டை, இது வந்து விளாமிச்ச வேர். இதெல்லாம் காற்றுக்கு பறந்துடும், அதனால் குண்டாவில் போடுறேன். பாருங்கள், விளாமிச்ச வேர். அடுத்தது வெட்டி வேர். வெட்டி வேர் இது வந்து ஆவாரப்பூ, ஆவாரத்தலை, ஆவாரந்தலையும் போட்டிருக்கும் பாருங்கள். இதில் இது வந்து செம்பருத்தி இலை எல்லாம் காஞ்சிடுச்சு. இது வந்து கரும்பூலா, ஹேர் டைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தலை. இது வந்து கரிசலாங்கண்ணி. இது வந்து கருநொச்சி. இது வந்து தலைவலி, பாரம் எல்லாத்தையும் எடுக்கும், வாசமாகவும் இருக்கும். அதனால் கருநொச்சி சேர்த்திருக்கேன் இலை. இது கருவேப்பிலை. இது செம்பருத்தி பூ. முன்ன இலை போட்டோம், இது இப்போ பூ. இது வந்து முதியார் கூந்தல். இது வந்து ஹேர் ஆயிலையும் யூஸ் பண்ணுவேன், அதுலேயும் போட்டு தான் காய்ச்சுவேன். இது வந்து சீவக்காய் தூள்லேயும் இது போடுவேன், முடி நல்லா வளரணுங்கிறதுக்காக. இது பொன்னாங்கண்ணி. இது அம்மாம்பச்சரிசி. சின்ன சின்னதாக பொடுகு மாதிரி இருந்ததுன்னா கூட இதெல்லாம் நல்லாயிடும். இந்த பால் போட்டதுன்னா நல்லாயிடும். இது வந்து வேப்ப இலை. இது வந்து நுணா இலை. இது எல்லாம் போட்டு தான் நம்ம சீவக்காய் தூள் அரைக்கிறோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. இது கருவேப்பிலை. இது கொட்டினாலாம் கீழே பறக்கும், அதனால் நான் அப்படியே கவரில் வச்சிடுறேன். இது வந்து ரோஸ். முடி நல்லா சில்கியாக வரணுங்கிறதுக்காக, வாசமாக இருக்கணும்னு ரோஸ். உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆலம் விழுது, மறிக்கொழுந்து, மகிழம்பூ, குப்பைமேனி இலை, இதெல்லாம் அது கூட சேர்த்திக்கிறோம்.